ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் கடகராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் மேஷ ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது மாற்றுறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். இவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியாக இருக்கிறதுனால முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளவும். ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னும் ஒரு கவலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லைன்னா கூட திடீர்னு ஒரு வயிற்று வலி வர்றதோ இல்லை திடீர்னு ஏதோ வயசானவங்களுக்கு இப்போ வெய்ய காலம் வர சொல்ல வேண்டாம். ஸோ கொஞ்சம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் ரிஷபராசியெல்லாம் இன்னைக்கு திடீர்னு டக்குன்னு ஒரு பிளானை போட்டு வீக்கெண்ட் வேற ஒரு ஊருக்கு போகிறது அப்படின்னு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு பிளான் ஒரு குழப்பம் வேற இருக்கும். ஆனால் உங்கள் பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வேலை பலு நிறையா இருக்கும். குடும்ப பொறுப்பும் இருக்கும், அலுவலக பலவும் இருக்கும். நினச்சாலே நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். என்னடா இது நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தோம், இந்த பொறுப்பெல்லாம் தேவையாக நம்ம எடுத்து போட்டுட்டோமேனு. பட் ஸ்டில் இந்த புலிக்கு வாழை பிடிச்ச கதையாகத்தான் மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்கும். நம்ம சில நேரங்களில் நம்ம எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் நல்லா மாட்டிக்குவீங்க. அது யார்கிட்ட மாட்டிக்கிறீங்க எப்படி மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிப்பா இன்னைக்கு ராசி பலன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, அப்போ நம்ம கம்முன்னு வீட்டில் இருக்கலாமா அப்படின்னா கூட கிரகங்கள் விடாதுங்க. வீட்லேயுமே ஏதாவது ஒரு வேலையில் உங்களை மாட்டி விட்டுரும். அதனால் இன்னைக்கு புலம்பிட்டே வேலையை செய்கிறது தான் உங்கள் தலையெழுத்து. கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் ராசியிலேயே இருக்காரா. ஸோ குழப்பம் நிறையா இருக்கும். என்ன விதத்தில் குழப்பம்னு பார்த்தீங்கன்னா காலையில் பால் காய்ச்சறதுலேருந்தே ஆரம்பிக்கும். இன்னைக்கு பாலை காய்ச்சிட்டு நம்ம வேலை செய்யணுமா இல்லை வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பாலை காய்ச்சிக்கலாமா இப்படி ஆரம்பிக்கிறது நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நமக்கு குழப்பத்திலேயே ஓடும். சந்திரன் எப்போவுமே ராசியில் இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத இந்த மன சஞ்சலம் வந்துட்டே இருக்கும். இதுக்கு ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. நல்ல சிவன் கோயிலில் குளம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போங்க, மீனுக்கு பொரியிடுங்க. ரொம்ப மனசுக்கும் அமைதியாக இருக்கும். சந்திரன் ராசியில் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பரிகாரமும் கூட. சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காரு. இன்னைக்கு டே சூப்பர் டூப்பராக இருக்கும். பட் 8ஆம் இடத்துல சனி பகவான் தான் கொஞ்சம் நமக்கு அப்பப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அஷ்டம சனி ராசியில் வேற கேது. ஸோ கொஞ்சம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அதில் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நவகிரக வழிபாடு செய்யுங்க. எந்த விதமான தடையும் இருக்காது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு குடும்பத்தோட சௌக்கியமாக சந்தோஷமாக எங்கேயாவது வெளியிலெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். நல்ல மனதுக்கு ஒரு நல்ல ஆறுதலான நாளாகவும் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வரலாம். பட் பெரிதளவுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இருக்காது. கொஞ்சம் நண்பர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடியது இருக்கும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வண்டி வாகனங்கள் வாங்கிறது மாற்றுறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஒரு நண்பரோட போகிறதோ முதல்லையே நம்ம ஒன்று டிசைட் பண்ணியிருப்போம். ஆனால் இதை இன்றைக்கி மாற்றுறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்கும். 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால நம்மளை அவ்வப்போது உருட்டி பரட்டி எடுக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சாயந்தரத்தில் நல்ல செய்திகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் பாக்கியத்தில் இருக்காரு. ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியான நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரங்கள்லாம் பேசாமல்லாம் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்காது. இந்த நாள் ரொம்ப
உங்களுடைய குடும்பம், சொந்த பந்தம் எல்லாரோடையும் ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டே. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் அது உங்களுக்கு சார்ந்த ஒரு பிரச்சனையாக கூட இருக்காது. மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதை கூட இன்னைக்கு தவிர்க்கிடலாம். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதையும் விட்டுட்டா இந்த சனியினால் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறக்கூடிய டேன்னு சொல்லலாம். ஸோ ஒரு வீக்கெண்ட் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மனதிற்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் காலையில். அது உங்கள் உடல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் ரொம்ப உகந்தது. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்க கும்பராசி அன்பர்கள் இன்று குலதெய்வ வழிபாடை செய்யலாம். சப்த கன்னிகளை வணங்குவது நல்லது. மீனராசினியர்கள், மீனராசினியர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்னா வியாபார விஸ்தரிப்பு நீங்கள் பண்ணலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்காக கடன் வாங்கிறதும் அந்த கடனில் சில விஷயங்களில் நமக்கு மனஸ்தாபங்கள் வருவதும் வரும். ஆகையினால் அதிலிருந்து நம்ம ஒதுங்கி இருப்பது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். விருச்சிக லக்னக்காரர்கள், லக்னக்காரகன் செவ்வாய் சூரியன் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் சூரியனும் கூடவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நல்ல அரசியல்வாதி ஆகலாம். இதில் 2 குடையவன் குரு 3ல் நீச்சமாக இருந்ததுன்னு வைங்களேன், குருவோடு சேர்ந்த சனி வாயை திறந்தால் பொய்யா இருக்கும். அண்ட் 10ல் செவ்வாயோட சூரியன் இருந்து குருவும் நீச்சமாக இருக்கார், கூடவே சனியும் இருக்கார் அப்படின்னா அவங்கெல்லாம் நல்ல மார்க்கெட்டிங் பர்சனாக இருப்பாங்க. அரசாங்கத்துறையில் ஒரு நல்ல பெரிய வேலையில் இருப்பாங்க. அண்ட் இன்றைய சினாரியோவில் இப்போ நம்ம ஒரு கிரகநிலைகளை சொல்லும் பொழுது நம்ம ஊரோ இல்லை நம்ம தமிழ்நாட்டை வைத்தோ இல்லை இந்தியா வைத்தோ மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு எங்கே பிறந்திருந்தாலும் அந்த இடம் இருந்ததுன்னா அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எங்கே இருந்தாலுமே அந்த இடத்துல இப்போ 10ஆம் இடத்துலையே சனியும் இருக்குன்னா, செவ்வாய் சூரியன் சனி இருக்குன்னா அரசாங்கத்துக்கு விரோதமான செயல்களில் அவங்க இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு திருட்டுத்தனமாக கவர்மெண்ட்டை ஏமாத்துறது, கவர்மெண்ட்டுக்கு திருட்டுத்தனமாக இவங்க ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நிறையா அவங்களுடைய மைண்ட் கிளியராக ஒர்க் பண்ணாது. அதில் ஏதாவது ஒரு கிரிமினல் இது அதில் ஆட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த விருச்சிக லக்னம் அப்படின்னாலே அந்த திமிருத்தனம் ஓவராக இருக்கும். அதாவது தனக்கு தான் எல்லாம் தெரியும், யாரையும் மதிக்க மாட்டாங்க பொதுவாக. அதுவும் அந்த லக்னக்காரகன் செவ்வாய் போய் சூரியன் வீட்டில் உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் அம்பானி ஜாதகத்தில் கூட அப்படி இருக்காது. ஆனால் இவங்க நினச்சிப்பாங்க அவங்க பெரிய ஒரு அம்பானி மாதிரியும், மற்றவங்க வேலை வாங்குறதும், இவங்க ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் துலா லக்னத்துக்கு நிறையா சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன்னு. இந்த விருச்சிக லக்னம்னு எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் நாட் எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்கன்னும் கிடையாது. ஆனால் முக்கால்வாசி பேர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க, அந்த கெத்து அவங்கக்கிட்ட இருக்கும். படிப்பு விஷயத்தில் அவர் கொஞ்சம் குறைவாக அவருக்கு அந்த அதாவது உலக நாலேஜுன்னு சொல்லுவோம். ஸோ எனி எஜுகேட்டட் பர்சன் தே ஷுட் பி அப்டேட்டட். இவங்க விருச்சிக லக்னம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் அதுக்கு அத்தாரிட்டி. அவங்க படிச்சிருக்க கூட மாட்டாங்க, அப்டேஷன் கூட இருக்காது. பட் ஸ்டில் தே போஸ், அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரத்துலேயே காலத்தையும் ஓட்டிடுவாங்க, தெரியதோ தெரியலையோ. செவ்வாய் சூரியன் சனி இது 3மே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் காம்பினேஷன். சூரியன் சனி இருக்கிறதுனால அது பகை.
ஸோ அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல உண்மையாக விசுவாசமாக வேலை செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துக்கே அவங்க வந்து ஒரு சத்ருவாக தான் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்கள்ட்ட அவங்க பழகும்போதோ பேசும்போதோ தெரியவே தெரியாது. ஸோ இவங்கெல்லாம் நல்ல ஸ்பையாக இருக்கலாம். இவங்க வந்து அந்த வேலைக்கு போகலாம். ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு நல்ல இன்ஃபார்மராக இருக்கலாம். அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இவங்க பண்ணலாம். ஸ்மக்லர்ஸ்க்கு வந்து இவங்க ப்ரிவென்டிவில் இருந்தாங்கன்னா ஒரு மெசேஜஸை கேரி பண்ணுறது, அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவாங்க. இப்போ ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேண்டாம். செவ்வாய், ராகு, சூரியன், சனி சூப்பர் காம்பினேஷன். எங்கே இருக்காங்களோ மற்றவங்க எல்லார் வேலையும் இந்த சோழியை முடிக்கிறதுன்னுவாங்க பார்த்தீங்களா, அது இவங்களாக தான் இருப்பாங்க. ஒருத்தனை கூட அங்கே ஒழுங்காக வேலை செய்ய விட மாட்டாங்க. ஸோ குடசல் கொடுக்கறது, இவனை எப்படி வந்து இந்த இடத்த விட்டு கிளப்புறதுன்னு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸு, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க, என்ன தான் மேடம் சொல்ல வரீங்க, இவங்க வேலை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விருச்சிக லக்னம், லக்னகாரகன் செவ்வாய் தனித்து இருந்தாலோ அல்லது சூரியனுடன் சேர்ந்திருந்தாலோ நல்லா இருப்பாங்க. ராகுவோட, கேத்துவோட, சந்திரனோட இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இவங்க கரெக்டாக இவங்களும் வேலை பண்ண மாட்டாங்க, வேலை பண்ணுறவங்களையும் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் நல்ல பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம். அதில் இவங்க நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க. நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா விருச்சிக லக்னக்காரன் 6 கூடையவனும் செவ்வாய் தான். அவர் போய் 10ஆம் இடத்துல உட்காரும்போது சூப்பராக சம்பாதிப்பாங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.